الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா உரையிலே தீமையை தடுப்பதும் மார்க்க பணியே என்கிற தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாம் பிற மக்களிடத்தில் நம்மை போன்ற இஸ்லாமியரிடத்தில் அதிகமான நற்காரியங்களை பற்றி சொல்கிறோம். இதையெல்லாம் செய்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும், இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆர்வப்படுத்துகிறோம். ஆனால் அதே நபர்களிடத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை, அவர்கள் செய்யக்கூடிய இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் அப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மைகளை பற்றி சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரி, நன்மையை சொல்றாங்க அப்படின்னு ஏத்துக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு தீமை, அவர்கள் செய்யக்கூடிய தீமையை குறிவைத்து நாம் சொல்கிற பொழுது அது ஒரு விதமான எதிர்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். அதனால ஏன் அதை நம்ம சொல்லிக்கிட்டு, அதை நம்ம சொல்லி ஏன் நம்ம கெட்ட பெயர் எடுத்துக்கிட்டு என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை தீமைகளை எல்லாம் கண்டும் காணாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தரவில்லை. மாறாக தீமைகளை பார்க்கிற பொழுது, ஒரு தவறை பார்க்கிற பொழுது அந்த தவறுகளை, அந்த தீமைகளை எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டும், நன்மையை ஏற்படுவதோடு நின்று கொண்டாமல் தீமையும் தடுக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், குன்தும் கைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தஅமரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை மட்டும் சொல்றதோட நிக்கிறது கிடையாது. பாய் தொலை வாங்க பாய், நோம்பு மாசத்துல இந்த மாதிரி நன்மை இருக்குது பாய், இதை செய்யுங்க பாய், அதை செய்யுங்க பாய், தர்மம் செய்யுங்க பாய் என்று இது போன்ற நன்மைகளை சொல்வதோடு நின்று கிடையாது.
அவரிடத்தில் எந்த விதமான பாவங்கள் இருக்கிறதோ இதையெல்லாம் இறைவன் தடுத்திருக்கிறான், இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நாளை இறைவனத்தில் மாட்டிக்கொள்வீர்கள், நாளை இறைவனத்தில் நீங்கள் விசாரணை நாளில் அல்லாஹ்விடத்தில் பிடிபடுவீர்கள் என்பதையும் எடுத்து சொல்லி அதையும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், யதஊன இலல் கைர், அந்த சமுதாயம் நன்மையை ஏவட்டும், நன்மையின் பக்கம் அந்த மக்களை அழைக்கட்டும், வயஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை நோக்கி அழைத்து வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுக்கட்டும், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியத்தோடு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பாங்க, அவர்கள் தான் சிறந்த மக்களாகவும் இருப்பார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய வேலை இல்லாது, யாரெல்லாம் பயான் பேசுறாங்களோ ஆளுங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை அது, யார் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ ஜமாத்து தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் அதை செய்யணும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், குன்தும் நீங்கள், வல்தக்கும் உங்களில் ஒரு சாரார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு சாராராக, ஒரு உம்மத்தாக, ஒட்டுமொத்த சமுதாயமாகத்தான் அவர்களை சொல்லி காட்டுகிறான். வெறுமனே சில நபர்களை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. நான் சிறந்தவனா இருக்கணுமா, அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருக்கணுமா, நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளராக மாற வேண்டுமா, நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த காரியம் இடத்தில் இல்லை என்றால் நான் சிறந்தவனாக இருக்க முடியாது, நான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம பாட்டு நிறைய தீமைகளை பார்க்கிறோம், நம்முடைய சொந்த பந்தங்கள்ல பார்க்கிறோம், நம்முடைய குடும்பத்துல பார்க்கிறோம், ஏராளமான இடங்களில் பார்க்கிறோம். ஆனா சர்வசாதாரணமா கடந்து செல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். யார் யாரெல்லாம் தீமைகளை பார்த்து விட்டு அப்படியே செல்கிறார்களோ, கண்டும் காணாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்களுக்கென்றே ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். கப்பல்ல ஒரு சாரார் போறாங்க, ஒரு சில சாரார் மேல்தளத்தில் இருக்கிறாங்க, ஒரு சில சாரார் கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தண்ணீர் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்க மேல்தளத்துக்கு தான் போகணும். இப்ப கொஞ்ச நாள் இப்படி போகும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களையே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம பயன்படுத்துற தண்ணி தானே, குடி தண்ணீர் இல்ல, கீழே எவ்வளவு கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குது, அதுல ஒரு ஓட்டை, சின்னதா ஒரு ஓட்டையை போட்டா அதுல தண்ணீர் எவ்வளவு கொப்பளித்து வரப்போகிறது, அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம், ஏன் அவங்கள்ட்ட போய் ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில், கப்பலுடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் சஹாபாக்கள் குறுக்கிட்டு கேட்கிறாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, எத்திருக்கும் அந்த மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தடுக்காமல் விட்டு விட்டால், அவங்க செய்வது முட்டாள்தனம், அந்த முட்டாள்தனத்தை அவர்கள் தடுக்காமல் இருந்து விட்டால் என்ன நடக்கும், அவர்கள் எந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் கேட்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், ஹலகு, ஒட்டுமொத்தமா எல்லாமே தான் அழிஞ்சு போவோம், கப்பல்ல கீழ்தளத்தை ஓட்டப்பட்டா மேல்தளத்தில் இருக்கு எப்படி தப்பிப்பா, எல்லாமே முழுகி ஒண்ணும் இல்லாம எல்லாருமே அந்த கடலை முழுகி சாகத்தான் வேண்டும், எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்கிறார்கள், வஹி அஹது அலா ஐதீஹிம், அவர்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனமான காரியத்தை கண்ணும் காணாமல் இருப்பதை விட்டுவிட்டு அதை முட்டாள்களா இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் நஜவ், வெற்றி பெற்றிருப்பார்கள், அவர்கள் அந்த இடத்தில் பாதுகாப்பு அடைந்திருப்பார்கள். இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு அவன் ஏதோ தீமை செஞ்சுட்டு போறான், நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா தீமை என்பது கேன்சரை போன்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஒட்டுமொத்தமாக எப்படி ஒரு கேன்சர் உடலை அழித்து விடுகிறதோ, உடலை நாசமாக்கி இறுதியிலே அந்த மனிதனுக்கு மௌத்தை தந்து விடுகிறதோ, அது போன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய தீமைகளை நாம் கண்டும் காணாமல் இருப்போம் என்றால் அதே தீமை நம்முடைய வீட்டிற்கும் வரும், நம்மிடத்திலும் வரும், ஒட்டுமொத்த மக்களும் நாசத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணங்களை சொல்லி நமக்கு விளக்குகிறார்கள். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த உதாரணத்துல நாம பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா, தீமைகளை கண்டும் காணாத நிலையில் இருக்கிறோமா, அந்த தீமைகளை கலைந்தெடுக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த தீமை என்னிடத்திலும் வரும், நாளை ஒட்டுமொத்தமாக உம்மத்தாக சென்று நாசத்தை அடைந்து விடுவோம், சிறந்த உம்மத்தாக நாம் இருக்க மாட்டோம், வெற்றி பெறக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? நமக்கு ஏங்க அவன் வட்டி வாங்குறான், நமக்கு என்னங்க, அவன் வாங்கினா அவன் அல்லாஹ்ட்ட போய் சொல்ல போறான், அவன் வட்டி வாங்கினா அல்லாஹ்விடத்துல அவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக பாவம் செய்யக்கூடிய பாவம் வறுமையிலே
பைத்தியக்காரன் தீண்டியதை போன்ற ஆலயப்படம் எனக்கு என்ன அப்படின்னு நாம இருப்போம் என்றால் நாளை அதே நிலை நமக்கும் ஏற்படலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய நபிகள் சொல்கிறார்கள், இது போன்ற இந்த பாவங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிற பொழுது, அதை ஆமோதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாவங்களில் நாமும் விழுகக்கூடிய ஒரு நிலை நாளை ஏற்படலாம் என்பதை அல்லாஹ்வுடைய நபிகள் இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார்கள். சின்ன சின்னதான் போகும், ஒரே அடியா பெருசா போயிடாது, சின்னதான் இருக்குது, அது செய்யலாமே, என்ன பிரச்சனை, உள்ள ஆசைப்படுது, பர்த்டே கேக் வாங்கி வைக்கணும்னு சொல்லுது, இதுல என்ன இருக்குதுங்க, பர்த்டே கேக் தானே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றாக மாறும். வருடம் கணவன் மனைவி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, இன்னைக்கு திருமண நாள், இதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆனிவர்சரி கொண்டாடுற வருடங்களை அந்த திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆரம்பிக்குது. யாருடைய கலாச்சாரம்? இதையெல்லாம் யார் கற்றுத்தந்தது? இஸ்லாத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறதா? பிறந்த நாள் வைபவம் என்பது இஸ்லாத்தில் உள்ள விஷயமா? மாற்று மத கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அங்கம். அப்படிப்பட்ட அங்கத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்ன ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு ஜான் ஜானாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் நபிகள் அதே சொன்னாங்க, மாற்று மத சமூகத்தை, வேலைக்காரர்களை ஜானுக்கு ஜான், முழத்துக்கு மூலம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். எந்த அளவிற்கு ஒரு பொந்து எப்படி அதனுடைய ஒரு கூட்டுக்குள்ள செல்கிறதோ அது மாதிரி நீங்கள் உடம்பு கூட்டுக்குள் செல்வது போன்று நீங்களும் அதை பின்தொடர்ந்து செல்வீர்கள். அந்த மாதிரியான நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் சொன்னார்களே. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பெரும்பகுதியான மக்கள் ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழு இன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிற அந்த சூழலை நம்ம பார்க்கிறோமே. முஸ்லிம்களிடத்துல பெருவாரியாக இந்த தீமைகள் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோமே. இதை பார்த்துட்டு அவன் செஞ்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமே. நாளைக்கு நம்ம போல கேட்பான், அவங்களுக்கு இருக்குது, நம்ம அந்த தீமைகளை தடுத்திருந்தோம் என்றால் அன்றைக்கே நம்ம புள்ள முன்னாடி அப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லியிருந்தா நம்ம கூட கேட்டிருக்காதுல்ல, நம்ம போல ஆஹா தப்பு போலது செய்யக்கூடாது போல அப்படின்னு அந்த விஷயத்தை உணர்ந்திருக்கும்ல, நம்ம போல நம்மள்ட்ட வந்தா இருக்காது, அது தவறு என்று புரிந்து கொண்டிருக்குமே. ஆனால் நாம விட்டு விடுகிறோம். அந்த கேக்கு பக்கத்து வீட்டுல இருந்து கேக்கு பர்த்டே கேக்கு என்று சொல்லி யாரையே நம்ம சாப்பிடுறோம், அது நம்ம பிள்ளையும் நம்ம அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுது, அந்த தீமைக்குள்ள போகுது. இப்படி ஒவ்வொரு தீமைகளாக சும்மா உதாரணத்துக்கு 2-3 சொல்றோம். ஆனா ஏராளமான விஷயங்கள் இப்படி இருக்கிறது. பாத்தியாக்கள் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத பல கலாச்சாரங்கள் இன்றைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு எந்த விதமான தயக்கமும் இன்றி, எந்த விதமான கலக்கமும் இன்றி இன்றைக்கு அதில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலை பார்க்கிறோம். வரதட்சணை திருமணங்களை பார்க்கிறோம். அந்த திருமணங்களில் சர்வ சாதாரணமாக எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அது இஸ்லாத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்ததற்கு மாற்றமாக இது போன்ற ஒரு திருமணம் நடக்கிறது, இதில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தாண்டி இன்றைக்கு கலந்து கொள்கிறார்கள். பெண் வீட்டு சாப்பாடு அதில் போய் கலந்து கொள்கிறார்கள். ஆடம்பரமான திருமணங்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது, கலந்து கொள்கிறார்கள். இப்படி மார்க்கத்தினுடைய வரம்புகளை சிறுக 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 மீறி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிற, இஸ்லாம் சொல்லித் தருகிற பல்வேறு விதமான போதனைகளுக்கு மாற்றமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்றால் தீமைகளை பார்த்து அப்படியே கலந்து செல்வதுதான் இதற்குண்டான அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை வாசிகள் சும்மா தீமையை கடந்து போனால் அது நம்ம இடத்துல வரும் என்பதை தாண்டி அந்த தீமையை பார்த்துட்டு சும்மா இருந்தோம்ல, தட்டி கேட்காம நமக்கு என்னன்னு இருந்தோம்ல, அதுக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாக வேண்டும். அதுக்கு உதாரணம் இது சனிக்கிழமை வாசிகள். அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு எப்படி இந்த ஜும்மா நாள் என்பது புனித நாளாக இருக்கிறதோ அந்த நாள்ல ஜும்மா உரை நிகழ்த்தப்படக்கூடிய இமாம் மெம்பர்ல ஏறிலிருந்து வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து விட வேண்டும் என்கிற அந்த நிலை நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது. கடல் அதை மீன் பிடித்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா விதிச்சிருக்கிறார். சோதனை எப்போ வரும்? எந்த விஷயத்தை செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல செய்யணும் அப்படின்னு வருகிறதோ அந்த இடத்துல சோதனை வரும். அது மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுது, அன்றைக்கு அதிகமான மீன்களை அவங்க பார்க்கிறாங்க. அதிகமா அவங்களுக்கு லாபம், ஐயோ போன நிறைய மீன்கள் மாட்டுமே, நிறைய நமக்கு லாபம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அது 3 சாராரா மாறுறாங்க. ஒரு சாரார் அந்த தீமையை செய்யக்கூடியவர்கள், போலாம் நம்ம அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு தீமையை செய்யக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் இது தீமை, இது செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடிய காரியம், ஒருபோதும் இதை நீங்கள் ஈடுபட்டு விடக் கூடாது என்று ஒரு சாரார் தடுக்கிறார். இன்னொரு சாரார் சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம எங்க பேசிக்கிட்டு இது காலத்து உம்மத்து மின்ஹும், அதுல இருந்து ஒரு சமுதாயம் சொல்ற ஒரு மக்கள் குறிப்பிட்ட தொகையினர் சொல்றாங்க, நிமத்து வாழ்வனின் கவுன்,
ஏன் அவங்களுக்கு எல்லாம் நீங்க போய் உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு அவங்க பயணம் செய்யறேன், அந்த உபதேசம் பண்றேன், அவங்க திருத்தணும், ஏன் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் 4 பேர். அது மாதிரி அந்த மக்கள் ஒரு சாரார் கேட்கிறாங்க, நீங்க ஏங்க அவங்க எல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு போறீங்க? அவன் என்ன செய்யறான், அதுக்கு அவன் அனுபவிக்க போறான். அல்லாஹ் முஹலிக்குஹும் அவ் யஅதிபுஹும், அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போகிறான் அல்லது அவங்களை அழிக்க போறான். நமக்கு என்னங்க, நம்மளா போனோம், நம்மளா பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தடுக்க போறவர்கள்ட்ட போய் ஏன் தடுக்கிறீங்க, விட்டுட்டு போங்க, அவங்க நாசமா போகட்டும் அப்படின்னு போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை எப்படி பார்க்கிறான் என்றால், அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, தடுக்க போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலும் மஅதிரத்தன் இலா ரப்பிக், நாளை மறுமையில நம்முடைய ரப்பிடத்துல, உங்களுடைய ரப்பிடத்துல பதில் சொல்லணும்ல. நான் இந்த தீமையை பார்க்கிற பொழுது இந்த தீமையை தடுப்பதற்காக, இது செய்யக்கூடாது என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை சொல்லியிருக்கிறான், ஏவ வேண்டும், நன்மையை தேவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அதை நான் செஞ்சிட்டேன். மறுமையில அல்லாஹ்கிட்ட போய் நான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த நற்காரியத்தை, இந்த உபதேசங்களை, இந்த அழைப்பு பணிகளை செய்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மீறி போன அந்த மக்கள், அந்த 3 சாராரையும் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், என்ன மாதிரியா நிலைக்கு தள்ளுறான் அப்படின்னு கேட்டா, யார் அந்த தீமையை தடுத்தார்களோ, பாவம் என்று சொன்னார்களோ, வரம்பு மீறுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய போதனை எடுத்து சொன்னார்களோ, அந்த சாராரை விட்டு விடுகிறான். யார் அந்த தீமையை செய்தார்களோ, யார் தீமையை செய்கிற பொழுது தட்டி கேட்காமல், ஏங்க நீங்க போய் அவங்க தட்டி கேட்டுட்டு இருக்கீங்க என்று தட்டி கேட்டவரிடத்திலும் பேசினார்களோ, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிரதத்தன் காஷியின் இழிந்த குரங்குகளாக மாறிப்போம் என்று இந்த உலகத்திலேயே தண்டித்தார். இந்த உலகத்திலேயே அவரை நாசப்படுத்த அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய கடும் பார்வை இந்த உலகத்திலேயே அவர்கள் மீது இறங்கியது. ஏன்? தீமையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு என்ன, நம்ம செய்யறோம்ல, நம்ம கரெக்டா சொல்லுறோம்ல, நம்ம கரெக்டா நம்ம திருமணங்களை அமைச்சுக்கிறோம்ல, நான் கரெக்டா எல்லா விதமான அல்லாஹ் சொன்ன போய் அமைச்சுக்கிறோம்ல, அவன் எக்கேறு கிட்ட எனக்கு என்ன அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறது. இதையே அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில் தவறு என்பதையும், அதை செய்ய அது மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு இந்த செய்தியின் மூலமாக எடுத்து சொல்கிறார். அப்ப நம்ம நிறைய தீமைகளை பார்க்கிறோம், நம்மை சுற்றி பார்க்கிறோம், அந்த தீமைகளை நாம பங்கெடுக்கவும் செய்கிறோம். அவங்க தானே செய்யறாங்க, நமக்கு என்ன, அவங்க திருமணம் செஞ்சா நம்ம கலந்துக்க போறேன், நம்ம சாப்பாடு ஹராமா, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கேட்கக்கூடியவர்கள் ஏராளம். இதெல்லாம் மனசுல பதிவிக்கணுமா இல்லையா? இதா உஸ்துஹுஸு ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலிக்குத்தாக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அது மாதிரியான சபைகளில், அது மாதிரியான இடங்களில் நீங்கள் இருக்காதீர்கள், அங்கிருந்து வெளியேறி விடுங்கள், அதை கலந்துக்காதீங்க. அப்படி கலந்து கொள்வீர்கள் என்றால், அதில் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்றால், நீங்களும் அவங்களை கொண்டவர்தான். அந்த காரியத்துல நான் ஒண்ணு செய்யணுங்க, நான் போய் சும்மா சாப்பிடலாம் போல, நான் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் போறேன், நான் அதுல கலந்துக்கல, நான் தூரமாக இப்படி சொல்றீங்களா? அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அவரை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறானே. அவன் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம எந்த மாதிரியான நிலை நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்கள், மார்க்க விஷயங்களை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ராயீல் மக்களை பற்றி பேசுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கானு, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், லாயத்த நாகவு அனில் முன்கரி, அவங்க எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ, அந்த தவறுகளில் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செஞ்சுக்கவே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் எந்த, அவன் ஏதோ தீமை செஞ்சுட்டு போறோம், நான் ஒரு தீமை செய்வேன், அவன் ஒரு பாவம் செய்வோம், நான் ஒரு பாவம் செய்வேன். நம்ம ஏன் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு, நம்ம செஞ்சு அவன் நம்ம கேட்போம், நம்ம சொன்னா அவன்கிட்ட நம்ம செய்யற பாவத்தை கேட்பான். எதுக்கு? ஏன்னா நீ உனக்கு பேசு மாதிரி, அவன் ஏதாவது செய்யறான், நான் ஏதாவது செய்யணும், நம்மளுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில், நீ ஏதாவது செஞ்சுட்டு போ, நான் ஏதாவது செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற சிந்தனையில பனி இஸ்ராயீல் இருந்தாங்க. அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்ட ஒரு காரியம், அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக மோசமான ஒரு காரியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த மாதிரியான நிலையை நோக்கிதான் நீங்க நம்ம இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் ஏதோ தீமை செய்யறான், அவன் ஏதோ பாவம் செய்யறான், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம ஏதோ நம்முடைய வழியில போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். நம்ம ஏதாவது பாவம் செஞ்சா அவன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பெரும் பகுதியான இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனாலதான் பனி இஸ்ராயீல் நாசமா போனாங்க. அவருடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளான ஒரு சமூகமாக மாறி போனார்கள். அது மாதிரியான நிலையில இன்றைக்கு செல்வதை பார்க்கிறோம். அப்ப தீமைகளை பார்க்கிற பொழுது, ஒரு தீமை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா,
அதை தட்டி கேட்கக்கூடியவா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்கள யார் ஒரு தீமையை பார்க்கிறார்களோ, ஒரு தீமையை காண்கிறார்களோ, அவர் அவருடைய கரத்தால் அதை தடுக்கட்டும். இன்னும் அது அவரால் முடியவில்லையா, கரத்தால தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லையா, லிசானி சொல்ல, வாயால நாவால சொல்லு, அது தவறு என்பதை சுட்டிக்காட்டு. அதுவும் அவரால் முடியவில்லையா, நாவால சொல்ல முடியலையா, கல்வி உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கிட்டு போங்க. இந்த மாதிரி சொல்றீங்க, சொல்லியும் திருந்துற பாடில்லை, சொல்லியும் கேட்ட பாடில்லை, விட்டுட்டு போங்க. இதுதான் மூன்றாவது தரம். ராணிக்கு அல்லாஹ்வுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை. அல்லாஹ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு கையால தடுக்கிறது, இரண்டாவது கிரேடு நாவால சொல்லி தடுக்கிறது. ரெண்டுமே முடியல, ஏழாவதாக இருக்கிறாயா, மூன்றாவது தரம் தான் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கிறது. நீங்க உள்ளத்தாலையாவது வெறுத்து ஒதுக்குறோமா? அதான கேள்வி. இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நிலைப்பாடுகள், அடைவன் பாவம் செய்யறான், தீமை செய்யறான், நம்மளால சொல்லத்தான் முடியல, தடுக்கத்தான் முடியல. ஆனா நம்ம இதுல கலந்துக்க கூடாது, நம்ம இதுல சேரக்கூடாது என்பதையாவது நாம் செய்கிறோமா? புறக்கணிப்பு ஒரு போர் கவசம்ங்க. ஒரு விஷயத்தை நாம் புறக்கணிக்கிறோம் என்றால் அதுதான் நம்மையும் பாதுகாக்கும், அந்த சமூகத்தையும் பாதுகாக்கும். யாராவது தவறு செய்கிறார்களோ அவரையும் அதிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும். ஏன் இதுல அவங்க கலந்துக்க மாட்டாங்க, ஏன் அவங்க புறக்கணிக்கிறாங்க, அப்படி என்ன நம்ம தப்பு செய்யறோம், அப்படி என்ன பாவம் செய்யறோம் என்ற பொழுது அவர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை இதன் மூலமாக ஏற்படுத்தலாம். அதற்கு வழியே கொடுக்காம அவன் எதையா செஞ்சுட்டு போறான். நமக்கு என்ன, வர சொன்னாங்க, போய் பார்த்து ஒரு 8 பார்த்து வந்துடும், என்ன ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்த போறோம், நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் இது எத்தகைய நிலை, எந்த மாதிரியான சூழலை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலே எப்படி இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களோ, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பாக எவ்வளவு சிலாகித்து சிறப்புகளோடு அந்த சமூகம் பார்த்தார்கள். நம்ம 4 பேர்ட்ட ஒரு நன்மையை சொன்னோம்னா, தீமையை தடுத்தோம்னா நம்ம ஒரு மாதிரியா தான் பார்ப்போம். நம்முடைய நிலையை பாருங்க, நம்மள மோசமான ஒரு நபராகத்தான் சித்தரிப்பார்கள். அதுதான் அஞ்சக்கூடாது. முஸ்லிமை பொறுத்தவரை, மூமினை பொறுத்தவரை வலா யகாஃபு லௌமத்துல் லாயிமின், பழிப்போருடைய பழிச்சொல்லுக்கு ஒருபோதும் அஞ்சக்கூடாது. நீ என்னவா பழிச்சுக்க, என்ன மாதிரியான நிலையால சொல்லிக்க, அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவன் கிடையாது. நீ எந்த நிலை வேணாலும் என்னை பேசிக்கொள், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கணும். நபிகளார் அப்படித்தானே இருந்தாங்க. சஃபா மலையில் முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். வாந்தி ரஷீரத்துக்கு லக்ரபின், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீ போய் அச்சமட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபிகளார் ஓடுகிறார்கள், எல்லா மக்களையும் அழைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒருவர் விடாமல் ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் நிற்கிறார். வர முடியாதவர்கள் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்க முடியாதவர்கள் கூட, ஏதேனும் ஒரு வேலைகள் இருந்தாலும் கூட தன் சார்பாக வேறு நபர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க போய் முகமது கூப்பிட்டு இருக்கிறார், எதையோ சொல்ல போறார், கூப்பிட்டு போங்க பாருங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொல்றாங்க. எப்படி அவங்க நம்மளை நம்புறாங்களா, நம்முடைய நிலையை எப்படி உங்க மனசுல பதிவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. இந்த அடிவாரத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குதிரைப்படை இருக்கிறது, அது உங்களை போர் தொடுக்க போகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நிச்சயமாக நம்புவோம். மா ஜர்ரபனாபிக்க இல்லா சிதுக்கா, உங்களை நாங்கள் உண்மை சொல்பவராக தவிர வேற எப்படி பார்த்ததில்லை. நீங்க உண்மை சொல்லக்கூடியவர், நீங்க சாதி உண்மை பேசக்கூடியவர், நாங்க உங்களை மறுக்க மாட்டோம், கண்டிப்பா நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், மக்களே, யா மாஷர் குறைஷ், குறைஷ் குலத்தாரே, இஷ்டரு அன்ஃபுஸக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உயிர்களை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். லா உக்னிய அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நீங்க பயந்துக்கோங்க, அந்த நாளை தங்கிக்கோங்க. யா பனி அப்துல் முத்தலிப் குலத்தாரே, அப்துல் மனாஃப் குலத்தாரே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார் ஒவ்வொரு குலத்தினுடைய பெயரை சொல்லி சொல்லி அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். மறுமை நாள் இருக்கிறது, நீங்கள் செய்கிற இந்த இணை வைப்பு காரியம் மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்தில் ஈடுபடாதீர்கள் என்கிற அந்த மிக முக்கியமான ஒரு தீமையை அல்லாஹ்வுடைய நபிகளார் அங்கே தடுக்கிறார்கள். அடுத்த கணம் தன்னுடைய சொந்த சித்தப்பா அபூ லஹப் மண்ணை தூக்கி வீசுறார். தப்பன் லக்க முஹம்மது நாசமா போகட்டும், இதுக்காகவா எங்களை அழைத்தாய், இதுக்காகவா எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று அந்த இடத்தில் சாபத்தை விடுகிறார். அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், நீ முகமதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கா நீ சாபத்தை விடுற,
முன்மீது சாபம் ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த கைகளை கொண்டு அவன் மண்ணை தூக்கி எறிந்தாலோ அந்த கைகள் அவனுடைய கைகள் நாசமா போகும் என்று அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்வுக்கு எதிராக களம் காண்கிறார்கள். சத்தியத்தை சொன்னா வரத்தான் செய்யும். நம்மளை நன்மதிப்போடு பார்ப்பாங்க, நல்லவராக பார்ப்பாங்க. சத்தியத்தை சொன்ன உடனே இதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் பார்வை மாறும். நம்மை பார்க்கக்கூடிய பார்வை மாறும். நமக்கு எதிராக பேச்சுக்கள் இருக்கும். எதற்கும் அஞ்சக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. இது சத்தியம். இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருக்க வேண்டும். அதை மனசுல பதிவிக்கும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யூத குலத்தை சார்ந்தவர். அவரு யூதர்கள்ல மிகப்பெரிய மார்க்க அறிஞராகவும் இருக்கிறார். அப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க போறாரு. இப்ப அவரு அவங்களுடைய சமூகத்தாரத்துல மிகப்பெரிய நன்மதிப்பு மிக்கவரா இருக்கிறார். சஹாபாக்கிட்ட சொல்றாரு, இப்ப நான் ஏத்துக்கிட்ட உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே இஸ்லாத்துக்கு பக்கம் வந்த உடனே அவங்களுடைய நிலை எப்படி மாறுது பாருங்க, அவங்க எப்படி என்ன பார்க்க போறான்னு பாருங்க, உங்களுடைய பார்வை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதுக்கு ஒரு ரெஸ்ட். முதல்ல என் சமூகத்திட்ட போய் என்னுடைய குலத்தார்கிட்ட போய் என்னை பற்றி சொல்ல சில விஷயங்கள் விசாரிங்களேன், கேளுங்களேன், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அனுப்புறாரு. அவங்க போய் கேட்கிறாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எங்கள சிறந்தவர், எங்களுடைய சிறந்தவருடைய மகன், அவர் எங்கள மார்க்க அறிஞர், எங்களுடைய மார்க்க அறிஞருடைய மகன், எங்களையே மதிப்பு மிக்கவர், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி புகழ முடியுமோ, எந்த அளவுக்கு அவருடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு சிராகிக்கிறாங்க. அவ்வளவு விதமான விஷயங்களை சொல்லி புகழ்கிறார்கள், நன்மதிப்பு கொடுக்கிறார்கள். இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் தவிர யாரும் கடவுள் கிடையாது, முகமது அவர்களை நான் தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்கிற செய்தியை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்துல மிக மோசமாக அவர் மட்டும் சொல்ல, எங்களையும் மிக மோசமானவர் இவர்தான், எங்களையும் மிக மோசமானவருடைய மகனும் இவர்தான். அவர் மட்டும் குறை சொல்லல, அவருடைய வாப்பாவையும் குறை சொல்றாங்க. எந்த வாப்பாவை சிறப்பா பார்த்தா அவரையும் குறை சொல்றாங்க. எல்லோரையும் குறை சொல்லி அவரை மிகப்பெரிய ஒரு மோசமான நபர் போன்று சித்தரிக்கிறார்கள். இதனாலே பார்த்தோம். அப்ப இஸ்லாத்திற்கு நாம் வருகிறோம் என்றால், சத்தியத்தை நாம் நிலைத்து நிறுத்துறோம் என்றால், சத்தியத்தை ஓங்கி உழைக்கிறோம் என்றால், அவருடைய தீமைகளை நாம் எதிர்த்து பேசுகிறோம் என்றால், நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கை தவறு என்பதை நாம் அழுத்தமாக சொல்கிறோம் என்றால் கடுமையான எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும். எந்த மாதிரியான நிலைக்கு இருந்தாலும் சரி. இப்ராஹிம் நபி அவங்க சொன்னாங்களே, மிக அழகாக சொன்னார்களே, அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி நமக்கு எடுத்து சொல்கிறானே, அது காலத்துல முஸ்வத்துன் ஹஸனா இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஏன் வல்லதீனமாக அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? அவர்கள் காலூலி கௌமிஹி, அவருடைய அந்த கூட்டத்தாருக்கு இணைவிப்பில் இருந்த அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருந்த கொள்கையா அந்த கூட்டத்தாருக்கு அவர்கள் சொன்னாங்க, இன்னா புறாவும் மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகியவர்கள், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, உங்களோடு நாங்கள் விட்டு உறவு கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு இம்மா தாபுதூன மின் தூனில்லாஹ், உங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மிகப்பெரிய தீமையிலே மோசமானது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தீமை. அந்த தீமையை சுட்டி காட்டி சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் மற்ற கடவுள்களை இணையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கஃபரனாபிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம். நீங்க உங்களோட ஒட்டு உறவு கிடையாது. நீங்க உங்க பாப்பாவா இருக்கலாம், உமாவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். இப்ராஹிம் நபி பாப்பா அப்படிதான் இருந்தாரு, அவருக்கு எதிரான கொள்கையில் தான் இருந்தாரு. அப்ப சொல்றாங்க, நீங்க யாரா இருந்துக்கோங்க, உங்களை நாங்கள் மறுக்கிறோம், கஃபரனாபிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பகமை உருவாகிவிட்டது. எந்த அளவுக்கு? கோபமும் பகமையும் உண்டாகிவிட்டது. அவதன் இறுதி வரை அல்லாஹ் ஒருத்தர் நீங்க இந்த கொள்கையில் நேர்வழியில் வருகிற வரை, அல்லாஹ்வை ஈமான் கொள்கிற வரை இந்த கோபம் குரோதம் நின்று கொண்டே இருக்கும் என்று அந்த மக்கள், அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அவரிடத்துல சொல்கிறார்கள், இப்படி சொன்ன இந்த விஷயத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு தீமை நடந்தாலும் சரிதான், இந்த தீமையெல்லாம் நான் துணை வர மாட்டேன், இதற்கு நான் ஒன்றாக இருக்க மாட்டேன், இது தீமை என்ற அடிப்படையில் நான் இதை புறக்கணிப்பேன், உங்களோடு ஒட்டு உறவு கிடையாது என்று உறுதியாக நிற்பேன் என்கிற அடிப்படையில் நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்துல சிறந்த சமுதாயமாகவும் தீமையை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களாகவும் நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாகவும் இருப்போம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நம்மை சுற்றி ஏராளமான இஸ்லாத்துக்கு மாற்றமான பாவமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம்.
அதுல ஒவ்வொரு விதமான காலங்களிலும் ஒவ்வொரு விதமான தீமைகள் வரும். இப்ப நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம் என்பது சஃபர் மாதம். இந்த மாதத்துல எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் மத்தியில் எந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று பார்த்தால், இந்த மாதம் பீடை மாதம். இந்த மாதம் வந்துட்டாலே எதுவுமே உருப்படாது அப்படிங்கிற அடிப்படையில எந்த விதமான ஒரு நல்ல செயல்களையும் செய்ய மாட்டாங்க. திருமணம் செய்ய மாட்டாங்க, திருமண பேச்சுவார்த்தை வைக்க மாட்டாங்க, எந்த ஒரு இடம் வாங்குறப்போ எந்த நல்ல விஷயத்தையும் அவங்க எதெல்லாம் நன்மை நினைக்கிறாங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக ஒடுக்கத்து புதன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 3வது புதனாக ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய 3வது புதன் அது ஒடுக்கத்து புதன் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த மாதத்துல பீடை பிடிச்சிக்கும், அதனால சில செயல்களை செய்வாங்க. கடற்கரைக்கு போவாங்க, மூழ்கி எந்திரிப்பாங்க. எப்படி மாற்று மதத்தார் கங்கைக்கு போய் மூழ்கி எந்திரிச்சா எல்லாமே புனித நீராடல் அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரியான நிலை இன்றைக்கு இஸ்லாத்துல கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி புல் தரையில போய் படுத்து புரண்டு வந்தா எல்லா பிழையும் போயிடும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கொழுக்கட்டைகளை செஞ்சு மேல எல்லாத்தையும் கொழுக்கட்டை மேல போட்டா எல்லா பீடையும் கழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள். அதே மாங்காயில இருக்குல்ல, மாவிலை, அந்த மாவிலையில சலாமுன் கவுலும் ரப்பி ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை எழுதி அதை அரைச்சி சாப்பிட்டா சரியா போயிடும், வீடெல்லாம் கழிஞ்சிடும். என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறான்னு பாருங்க. இஸ்லாம் இந்த குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரையில் உள்ளத்திற்கு அதுல நிவாரணம் இருக்கிறது. அது குர்ஆன் ஃபுல்லா அரைச்சி சாப்பிடுறதுனால கிடைக்கிறது இல்லை, மாறாக அந்த குர்ஆன் வசனங்களை படித்து அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்கிற பொழுது, அந்த குர்ஆன் வசனங்களை முழுமையாக புரிந்து கொள்கிற பொழுது நமக்கு அது ஆறுதலாக, அதுல நிவாரணம் தரக்கூடியதாக மாறும். அதை விட்டு இன்றைக்கு இது மாதிரியான மூடப்படத்தை எப்படி மாற்று மதத்தவர்கள் வைத்திருக்கிறார்களோ, குறிப்பிட்ட மாதத்தை பீடை என்று வைத்திருக்கிறார், அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, லா சஃபர வலா தீரத வலா ஹாம, நீங்கள் நினைப்பது போன்று சஃபர மாதம் பீடை கிடையாது. நபிகள் அந்த மாதம் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த பீடை மாதம் கிடையாது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறவை சேரணும், மாந்தை சேரணும் எதுவும் கிடையாது. இஸ்லாத்தில் மூடன் பழக்க வழக்கங்களுக்கு இடமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய நபிகள் போட்டு உடைக்கிறாங்க. அப்பேற்பட்ட சமயத்துல இந்த மாதத்தை பல்வேறு விதமான தீமைகள் நிறைந்த மாதம், இதுல பீடை பிடிச்சிக்கும், அப்படியே இது கெட்ட சகனம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நபிகள் சொன்னார்கள், இறைவன் சொல்வதாக சொன்னார்கள், லா தசுப்பு தஹர, காலத்தை திட்டாதீங்க. என்னடா காலம் இது, நாசமா போன காலம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, காலத்தை திட்டாதீங்க. அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாள் கெட்டதாக இருக்குன்னா இன்னொரு நல்ல நாளா இருக்கும். இப்படி மாறி மாறி எதுவாக இருந்தாலும் சரி, அதனால காலத்தின் மீது எந்த குறையும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனே சொல்வதாக. காலத்தை திட்டாதீங்க, அல்லாஹ் தான் காலமா இருக்கா, அல்லாஹ் தான் காலத்தின் சுழற்சி செய்கிறான். அதனால இது மாதிரியான நிலையில மாற்று மாற்றங்கள் எப்படி நினைக்கிறாங்களோ, கெட்ட நேரம், ராவு காலம், நல்ல செல்வம், இப்படி எப்படி அவங்க காலங்களை வைத்திருக்கிறாங்களோ அது மாதிரியான நிலைக்கு நீங்க ஆகாதீங்க. மாற்று மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்காதீங்க. மன் தஷப்பஹ பிகௌம், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்களும் அவளை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய நபிகளார் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகளை பார்க்கிறோம். ஆக இது மாதிரியான சம்பவங்கள், இது மாதிரியான செயல்கள் ஒவ்வொரு மாதம் டிசைனா இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு விதமான தீமைகளில் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். அந்த தீமைகளை எல்லாம் பார்த்து இது இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய சமூகமாக, சிறந்த சமூகமாக நல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கூடிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.